இந்த மணிமணி நாட்டிலே ஏழ்மை குடியில் பிறந்து குணவதி என்ற பெயரோடு வந்து வருகிறேன். சென்று அண்ணனை பார்த்து வேண்டும். தங்கச்சி குணவதி கண்ணாடி வளையலோ நானும் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா திருமணத்தை பத்தி பேசலாம். அப்படியா? இப்பொழுது நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அப்படியா? என்ன கோயிலுக்கு போறேன்? நம்ம குலதெய்வ தஞ்சை நாளைக்கு சென்று வா. அப்படியா? கோயிலுக்கு போயிட்டு நான் சீக்கிரமா வந்துருவேன். அப்படியே வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். Hey!
எவ்வளவு நாள் ஆகுது? எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? சந்திப்பது வழக்கம் அல்லவா? என்ன காரணம் தமது எதற்காக வந்திருக்கீங்க? என்ன காரணம்? ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன தெரியுமா? நீ என்னுடைய தங்கை மூவர் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய நாட்டுக்கு வரும்படி அழைப்பு வந்திருக்கின்றது. அப்படியா? ஆமா. சரி சரி, புறப்படுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நம்முடைய நாட்டுக்கு போக வேண்டும் அழைப்பு வந்திருக்கின்றது. நம்முடைய நாட்டுக்கு போக போறோம். நம்முடைய அம்மா பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஐயா யாரு? ஐயா மகாராஜா. ஆமா, நம்ம வாரி வாரி கொடுத்துறாரு. நல்லதா சந்தோஷமா ஆடி பாடி எடுத்துறோம். எட்டு போன சொல்கிறார் வந்துட்டா பாருடா. ஆமா, சொல்ற மாதிரி பாடிமா. ஐயா புள்ளிதான் யாருடா? ஆடி பாடி எடுத்துறோம். போடா. வா மொந்த நாயகரே. ஒரு புள்ள ஒண்ணு பெற்று நானா பிறந்த கொள்ள ஒரு புள்ள போனா மாறலையா நானா பிறந்த கொள்ள ஏண்டா மொத்த கைத்துல மாலை போறீங்க, மொத்த வாயில வைக்கிறீங்க. வாயில வச்சுட்டேன் போடி சிரித்த முகத்தோட சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க. கேள்வி எதுவுமே தேவையில்லை. சட்டக்கல்லூரிக்கு போனீங்க, சீர சிரமம் முடிச்சீங்களா? பாதியில நிறுத்திட்டு வந்துக்கிறாரா? அவசரமா நம்ம கொடுத்தோம். ஓ தகவல் நம்ம தங்கவேல் மூலமா அனுப்பணும் இல்ல? தங்கவேல் என்னய்யா? சட்டக்கல்ல படிச்சிருக்கீங்க, படிக்கிறீங்க, முழு விவரம் ஒண்ணும் தெரியாது, இப்போ படிச்சு இல்லையா? அது ஒரு 3 கேள்வி நாங்க கேட்கிறோம், அது பதில் சொல்லு. நீ கேள்வி கேட்க பதில் சொல்லணுமா? என்ன டேய் கேட்கக்கூடாது?
ஒரு காவல்கார கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். யாராவது கேள்வி கேட்டா அவனை பதில் சொல்லு. டேய் நீ பரிச்சையாக என்ன பண்ணிருக்கியோ சந்தேகம். சந்தேகம். சரிடா, கேட்கிற கேள்வி ஒழுங்கான கேள்வி இருக்கணும். நான் நல்ல கேள்வி தான் கேட்பேன். கஷ்டப்பட்டு கேட்க மாட்டேன். கிரிக்கெட் ஆடுறதுக்கு 11 பேர் தேவைப்படுது. ஆமா கிரவுண்டுக்கு 11 பேர் போறானுங்க. ஆமாடா. ஒருத்த பந்து போடுறான், ஒருத்த பந்து அடிக்கிறான். ஆமா. அடிக்கிற பந்து ஏன் மேல போய் கீழே வருது? டேய் அது தெரியல இருக்கு. தெரியல இருக்கு. டேய் பூமிக்கு ஈர்ப்பு கூட சக்தி இருக்குடா, அதனால மேல போற வந்து டேய் அடிக்கிற பந்து ஏன் மேல போய் கீழே வருது? டேய் பூமிக்கு ஈர்ப்பு கூட சக்தி இருக்குடா, அதனால கீழே வருது. பூமியில நீ செத்து போடுறாங்க. டேய் தெரியுமா தெரியாதா? டேய் தெரியாது தெரியாது. அடிக்கிற பந்து ஏன் மேல போய் கீழே வருது தெரியுமா? மேல குடிக்க ஆள் இல்லாதனால கீழே வருது. இப்ப நான் கேக்குற மாதிரி கரெக்டான பதில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலே பொய் சொல்லாத ஒரே ஒரு ஆள் யார்? போய் சொல்லாத ஹரிச்சந்திரன். யாரா? ஹரிச்சந்திரன். வெங்காய சந்திரன். 3வது ஹரிச்சந்திரன் 30 வருஷமா 30 ரூபாய்க்கு 3 வருஷமா போய் சொல்லிங்க. கிடையாது. உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் போய் சொல்லாத புண்ணியமா ஹரிச்சந்திரன் மட்டும்தான். இல்ல, உலகத்திலே போய் சொல்லாதவர் யார் தெரியுமா? எங்க அண்ணன் சொன்னாரு பாரு, மாட்டு தருவாரு மட்டும்தான். அவன் வாயில போய் எடுத்து வராது. 1/2 லிட்டருக்கு அண்ணா விட 5 லிட்டருக்கு கறக்கணும். நேத்தா 5000 கொடுத்து அந்த மாதிரி புடிச்சு வந்துருப்பான். 4 மார்க் தவிடு காட்டுவாரு, நல்லா புசு புசுன்னு ஆயிடும். நேத்தா 25,000 கொடுத்து புடிச்சு வந்தேன். ஐயா இந்த ஓட்டு மேடம் குடும்பத்தை நல்லா வாடி காட்டுறாங்க. ஆனா குடும்பத்தை குடுத்தார் பண்ற நந்தா தான் இது. டேய் ஆமா உனக்கு வாய் புண்ணியமா மரியாதை கட்டி போடா தருவானே என்ன சரி விடு, அதை கட்டி விடு. வாங்க நில்லு. ஒரு 50 வாத்து வச்சுங்கிறேன். ஆமா 50 வாத்து மேய்க்கிறது ஓடி போறேன். இந்த பக்கம் காடி நிலம் இருக்குது, அதுல சேலை ஓட்டாங்க. இந்த பக்கம் நாத்து விட்டாங்க. முட்டூர பக்கத்துல இருக்குது வாத்து. அந்த வாத்து மேயும் போது சேத்துல விடுமா முட்டை, நாத்துல விடுமா? ஏன் நாத்துல விடாதா? அது தெரியுமா? நீ சொல்லுடி. அப்ப சேத்துல விடாதா? ரெண்டுத்திலும் விடாது, அது சூத்துல தான் விடும். என்ன காரணம் தெரியுமா? எனக்கும் வரலாறு எந்த நாட்டு பொருள் நானும் சட்டமன்ற கல்லூரியில் சட்டைகளை படிக்கும்போது சின்ன சிறு வயதில் நாட்டில் போய்தான் வேண்டாம் அப்பா, இன்னைக்கு கொஞ்சம் காலம் போகட்டும், இப்படி படிப்புகள் முடியட்டும், அதன் பிறகு நாட்டு உருவ தேவை உனக்கு. சரி திருமணம் செய்திங்க. திருமணமா? அப்பா என்னப்பா என்ன வயசாக திருமணம் சொல்றாங்க? ஏண்டா? சின்ன சிறு வயதில் திருமணமா? இன்னைக்கு கொஞ்சம் காலம் போகட்டும், அதன் பிறகு சரி அதுதான் நீ கேட்கணும். என்ன தெரியுமா? உனக்கு 20 வயது முடிந்து விட்டது. இப்ப சட்ட ரீதியா பார்த்தா உனக்கு 20 பணத்தை நான் தர வேண்டும். இப்போது என்னுடைய மகளுக்கு 20 வயது முடிந்து விட்டது. சட்ட ரீதியா பார்த்தா அவனுக்கு 20 பணத்தை தர வேண்டும். இருங்க கருத்தாலே கொடுங்க. உங்க கருத்தால அவங்க நீங்கள் யார்? நீ நாட்டு மன்னவன், மண்ணு மக்களுக்கெல்லாம் கொத்தவன், மக்களுக்கெல்லாம் தலை இருக்கும் போது வாழலாமா? பட்டத்தை நீங்க தான் வாங்கணும், நீங்களே வாங்கிக்கணும். இல்லைங்க, என்னுடைய மனைவி 2 சோகத்தில் நான் இருக்கிறேன். ஆகையால் உனக்கு கருத்தால கொடுத்தா நல்லா இருக்கும் ஆசை. இருந்தாலும் பெற்றெடுத்த தகப்ப நீங்கள் இருக்கும்போது பட்டத்தை நான் கொடுத்தா நல்லா இருக்காது, நீங்க தான் வாங்கணும், நீங்களே வாங்கிக்கணும். தலைமையரே பெற்றது நாளாக இருக்கலாம். அதுக்கு இல்லமண்ணா நீங்க எத்தனை முறை சொல்லணும், பட்டத்தை நீங்க தான் வாங்கணும், இல்லமண்ணா நீங்க தான் வாங்கணும், நீங்க தான் வாங்கணும். இது அவசரங்களை வணங்க. நாட்டு மக்களே, வெளிநாடு சென்று நட்டத்தை படித்து கொண்டிருக்கிற நன்னாட்டு இளவரசன் எழிலரசன் அழைப்பிற்கு இணங்கி தாயகம் திரும்பியிருக்கிறார்.
தாய் திரும்பியிருக்கிற இளவரசருக்கு உங்கள் சார்பாக பட்டத்தை வழங்கப்படுகிறது. இளவரசன் முறை மன்னிப்பை கேட்பதை தவிர அவனிடம் மன்னிப்பு கேட்க முடியாது. அடி கேட்கறதுல எல்லாம் தப்பு இருக்கு. பட்டத்தை வாங்கிறதுக்கு அவன் யார்? அவன் திருவிழாவில காலா போட திருட்டு பையன் மாதிரி கூப்பிடுறாங்க. ஒரு கோவிலுக்கு போறோம். அங்க ஒரு 5 ரூபாய் குங்குமத்தை வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? பூஜை ரூம்ல வைக்கிறோம். எனக்கு பூஜை ரூம் பூஜை அறையில வைக்கிறோம். அதே ஒரு கடைக்கு போறோம். ஒரு 400 ரூபாய் செருப்பு வாங்குறோம். அது கால்ல போட்டுட்டு எங்க விடுறோம்? தெரு வாசப்படில விடுறோம். தெரு வாசப்படில விடுறோம். அப்பேற்பட்டவன்டா அவன் தெரு வாசப்படில தான் வைக்கணும். அவனே என்ன சொல்றேன்? எங்க வைக்கணும் சொல்லி அவன் மூஞ்ச பத்தி அவன் மூஞ்சி தேவாங்க மூஞ்சி மெரிக்குது பாருங்க. அவன் மூஞ்சி அவன் கண்ணியா ஏதோ சின்ன கேவல தளபதி வேலையை தேவாங்க மூஞ்சி வச்சுக்கிறேன். மூஞ்சி பார்த்தா தேவாங்க மாதிரி தெரியுது. ஒண்ணு பின்ன தேவாங்க பாத்தீங்களா? மன்னிப்பு என்ற வார்த்தை உங்களுக்காக நடந்தது மறந்து விட்டு மன்னித்து விட்டேன். காரணம் இருக்கிறது. உங்களுடைய தாய் இறந்து 9 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்போது 10ஆம் ஆண்டு நினைவு நாளை அனைத்து நாட்டு மக்களுக்கும் நீங்க தர வேண்டும், மலர் தர வேண்டும், ஏழை பணக்காரர் வித்தியாசம் பார்க்காத அனைவரும் கூட நான் வந்து தெரிந்து சென்றால் அனைவருக்கு அழைப்பு தர முடியாது. எனக்கு துணையாக இந்நாட்டில் பல தளபதி தளபதியாரே, நான் முன்னே போகின்றேன். முன்னே போறேன். சரியான கேள்விடா. உங்களை அடிச்ச காரணம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா காரணம் இல்லாம உங்களை அடிக்கிறேன். ஏன் தெரியுமா? மேல நான் போட்டு பட்டத்தை குடுக்கிற மண்ணா மேல குடுக்க மேல கொடுத்தது போட்டது கேட்டான கேள்வி நியாயமானது. மாட்டை வைக்கிறவன் எஜமான் மீது உள்ள கோபத்தை யாரு மேல காட்டுவான்? ஏன் எஜமான் மேல காட்டான்? அது இதான வந்த கோதி இப்போது உங்க மீது காட்டிருக்கேன். பெருத்த சவம் பெருத்தவ மனம் கேட்டு விட்ட திட்டம் அவனை பழி வாங்க வேண்டும் என்று நான் தீட்டுகிற திட்டத்திற்கு நீங்க இருவர் எனக்கு ஒத்துழைக்கணும். என்ன வேணுமோ அதை நான் இப்ப சொல்லு. எவனை வெட்டணும், எவனை கொலைப்படணும், எவன் கை கால வலிக்கணும், எவன் மொண்டாடி தாலி அறக்கணும், உன் மொண்டாடி தாலி அறக்கணுமா சொல்லு. இவரு பண்ண தாலி நீ அறக்க போறியா? ஆமாடா. சீக்கிரம் அடிச்சு வந்து ஏன் கையில கொடு. குடி. நீட்டா அடக்கடிக்கு போறேன். தேங்காய் போ. தேங்காய் வச்சு அடக்கல்ல வச்சிட்டு அந்த பணத்தை எடுத்து வந்து நீட்டா அப்படியே ஒயின் ஷாப் போலாம். மத்து பாட்டில் வாங்கலாம். எவ்வளவு வருது வாங்கலாம். ஃபுல்லா குடிக்கலாம். அப்படியே போதை ஏறி 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 ஏற்றம். அப்படியே போய் உயிர்ந்து கிடக்கலாம். உயிர்ந்து வந்து போதை தெரிஞ்ச பிறகு ரசீது எடுத்து வந்து இவரு கையில் கொடுக்கலாம். ஒரு மூட்டை கூட நான் முயல் போட்டு விட்டுட்டோம்.
நமக்கு என்ன நம்ம பொண்டாட்டி ஜாலியா இருக்கும் எவன் பொண்டாட்டி ஜாலியா தானே ஓட விடு என் பொண்டாட்டி தாலியா இருக்கிற நான் சொல்லின்னு இருக்கிறேன். என் பொண்டாட்டி தாலியா போய் என்ன பண்ண போறீங்க? நீட்ட போய் எத்தாந்து அப்படியே வயசு பத்து குடிச்சிட்டு அப்படியே போதுல மேலே அப்படியே பட்டமா இருக்கும். அப்படியே தெரிஞ்சுன்னு வச்சுக்க. சீக்கிரம் கூப்பிடுங்க. தண்ணி மாட்டாடா கேட்டுங்க எடுக்கும். அவன் என்ன பண்றான் நீங்க ஓவரா குடிக்கிறீங்க, தொண்டை காஞ்சி விடும். பக்கத்துல தண்ணி வச்சுன்னா பத்துங்களா? அது நாய் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்கல்ல ஏன் பொண்டாட்டி தாலி அத்து போய் நீங்க குடிக்கணுமா? ஆமா ஆமா, அது எதுக்கு வைக்கிறீங்களா? மாரோடி கடையில வச்சுட்டு அந்த ரசீதி அப்பேட்ட போட்டேன். கை ஒதுருதுல ஒதுரும் கையா அது முன்ன போய் சொல்லணும் 55 கிலோ நின்னா தான் சரி. ஆமா ஐயா ராத்திரிக்கு வர வெயில் என்னதானே தெரியும் வெயில் போய் அவனே எந்த கடையில பண்ணிக்கிறான்? ஒயின் ஷாப் பாப்பா ஏங்க ஆச்சி குடுக்குறாங்க, அதை போய் வாங்கிட்டு எவனி போவோம் வேலை பார்த்து போறியே அச்சு போய் போய் நின்னுக்கிட்டு கையில வச்சு நின்று போய் இங்க அதான் 3 மணி நேரம் லைன்ல போய் நின்னு வாங்குவாங்க. அதுக்காக என் பொண்டாட்டி தாலி வச்சு ரேஷன் கார்டு போவாதுவேன் போய் ஷாப் போய் நிக்கிறோம். கையில போய் போய் வையுது என் தாலி அறுக்கிறதுக்காக நான் சொல்றேன் நானு. டேய் நீ சொல்லு. எப்ப சொல்லு எந்த வீட்டு கொளுத்தணும் எவனை கொளுத்தணும் எவன் வீட்டு வைக்க பாரு ஏற்கனவே வைக் போய் எரிஞ்சவனு வந்து ஓடிக்கோ. என்ன எதுக்கு நீ சொன்ன வைக் போய் வந்துட்டேனே. பேத்தி சொன்னேன்னா பேச்சு சொல்றதான ஆபத்து. டேய் இந்த வேலையில விடு. நான் என்ன வேலை சொல்லணும் அந்த வேலையை செய்ய 2 பேரும் காது கொடு. ஐயோ காது காது உங்களுக்கு கொடுத்துட்டு காதை கொடுத்து விடுங்க. காதை கட்டிட்டா தெரு பக்கம் போக முடியாது. நம்ம பசங்களை பார்த்து பராமரி என்ன சொல்லுவாங்க உன்னை பார்த்து உன்ன பராமரி நான் பாடுறா ஒன்னே வாட சொல்றேன். நீ அப்படி பார்த்தா நீ ஆடு போது லைட் வச்சு நேலுங்க ஆடு போடுறா. இந்த பக்கம் நிற்கிற அவனுக்கு தெரியாது பின்னாடி ஆடிக்கிறனியா? ஏய் காதை கடிக்கிற வேலையை நான் சொல்றேன் நானே. ஐயா காசா எனக்கு கசாயம் ரகசியம். ரகசியம்